புதுக்கோட்டையில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பூங்கா நகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்டோர் போதையில் சுற்றி வருவதாக கிடைத்த தகவலில் அடிப்படையில் தனிப்படை போலீசார் மேற்கொண்ட ஆய்வில் 300 போதை மாத்திரை, போதை ஊசி, செல்போன்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டு 13 பேர் கைது செய்யப்பட்டனர். நகர காவல் நிலைய போலீசார் அவர்களை விசாரணை செய்து வந்த நிலையில் அவர்களை வெள்ளனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ளலாம் என வாகனத்தில் ஏற்றும் போது விக்னேஷ் என்ற வாலிபர் சுயநினைவு இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது விக்னேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது விக்னேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். காவல்துறை விசாரணையின் போது விக்னேஷ் இறந்துவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.